புளிச்சக்கீரையில் இரத்த சோகையை போக்குறதுக்கான இரும்புச்சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுறதுக்கான விட்டமின் சி இருக்குது, எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலுவாக்குறதுக்கு கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்குது, கண் பார்வைக்கு விட்டமின் ஏயும் இருக்குது. ரொம்ப நல்ல கீரை, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வெந்தயமும் கடுகும் போட்டு பொரியிற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக போட்டு எடுத்து வச்சுக்கணும், தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதை பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா சின்னதாக வெட்டிக்கிட்டு அதையும் அடுப்பில் கனல் கம்மியாக வச்சு அதையும் லைட்டாக சூடு ஏற்றி எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொன்னிறமாக அதையும் வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயும் வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து கீரையை போட்டு அதிலே அதே சட்டியை பயன்படுத்தி கீரையை போட்டு வதக்கி எடுப்போம். இப்போ கீரையை போட்டு வதக்கி, கீரை நிறையா இருக்குது, அதனால் வதங்கினோடனே அது கொஞ்சம் ஆயிரும். அதிலே எண்ணெய் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு இல்லையா, நம்ம பூண்டு வதக்குனது மிளகாய் வதக்குனதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, அதிலே போட்டு அப்படியே வதக்கிடலாம். கீரை வதங்குற வரைக்கும் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெந்தயம் கடுகோட சேர்த்து காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். காஞ்ச மிளகாயை போட்டு பொடி பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பூண்டு போடும்போது பூண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும், அரைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு அரைச்சிக்கிட்டு இது பொடி ஆனதுக்கப்புறம் பூண்டை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கீரை புளிச்ச கீரை தான், ஏற்கனவே புளிப்பாக தான் இருக்கும். அதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்க்குறேன். சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுறேன். மிளகாயை பொடியாக அரைச்சாச்சு. அதோட இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் போட்டு அரைச்சிரும். கீரை வெந்துக்கிட்டு இருக்கு, பூண்டும் மிளகாயும் அரைச்சாச்சு. சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்குவோம். 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை வெட்டி வச்சாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையை வந்து நல்லா கடைஞ்சிக்கணும். அந்த கல் வச்சு கடைஞ்சிக்கிட்டேன். இதை வச்சு உரல் இந்த மாதிரி சின்னதாக உலக்க இருந்துச்சுன்னா வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டோம்னா ருசியாக இருக்கும். மிளகா இதெல்லாம் அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி தாளிக்க வேண்டியதான். கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டாச்சு. தாளித்த வெங்காயத்தை தூக்கி இதில் கொட்டி கிண்டிட்டு நேரம் நல்லா கிண்டிட்டிங்கன்னா ருசியான புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு அதோட போட்டு பிரட்டி சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ.